ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதத்தோட இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. முட்டைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்படி இல்லைனா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா ஒரு பே லீஃப், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இந்த முட்டை கிரேவி நான் இன்றைக்கி செய்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு நான் சிக்கன் சால்னா எடுத்து இதில் சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. சிக்கன் சால்னாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு எல்லா கிரேவியும் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால தான் உப்பு காரம்லாம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் சால்னா சேர்க்கறதுனால. ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சால்னா நம்ம சேர்த்த அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்து கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளெயின் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச 4 முட்டையை நான் 2ஆக கட் பண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் இது வந்து நல்லா கொதி வரட்டும், எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை இல்லைனா கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ப்ளெயின் ரைஸ் எல்லாத்துக்கூடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.